கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ரொம்ப எளிமையான வாக்குத்தத்தம், ஆனால் ஆழமான ஒரு வாக்குத்தத்தம். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு வார்த்தை. சங்கீதம் 23:5 வசனத்தினுடைய கடைசி 4 வார்த்தைகள், கடைசி பகுதி. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது ஒரு முழுமையின் ஆசீர்வாதத்தை, பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை, அல்லது இன்னும் கூட சொல்லுவேன், பரிபூரணத்தின் நிறைவை நம்ம கொண்டாடுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது பாத்திரம் நிரம்புனாலே சந்தோஷம், ஆனால் இது நிரம்புதல் மட்டும் அல்ல, நிரம்பி வழிகிற ஒரு நிலைமைக்குள்ளாக வருகிற நாட்களிலே கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுவார். அதை அனுபவிக்கும் போது, அப்படிப்பட்ட நிறைவுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் போது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கம்பீர சத்தமாய் அறிக்கையிட வைக்க போகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒரு வேளை பல நிலைகளிலே பலவிதமான ஒரு குறைவுகளோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம முக்கியமானது பொருளாதார ஆசீர்வாதங்களை காட்டிலும் மனதில் நமக்கு ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் வேணும்ல. ஸோ சமாதானம் குறைவாக, அல்லது ஒரு மகிழ்ச்சி குறைவாக, அல்லது ஒரு மாதிரி ஒரு நன்மையான காரியங்களை என்னை சுற்றி பார்க்க முடியவில்லையே என்ற வேதனையோடு யாராவது ஒரு வேளை இந்த நாட்களில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறாரு, இனி வருகிற நாட்களிலே நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை அனுபவிக்கிற நீ சொல்ல போகிற, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மிக மிக எளிதான ஒரு வாக்கு தத்துவம் தான் இல்லை? நம்ம அடிக்கடி பல நிலைகளிலே இந்த சங்கீதத்தை நம்ம எல்லாரும் தியானிப்போம். ஆனாலும் கூட ரொம்ப கிட்டத்தட்ட 15ஆம் தேதிலாம் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்துட்டார். ரொம்ப அதிகமாக அவருடைய சமூகத்தில் அப்படி உட்கார்ந்து யோசித்து பார்க்கும்போது இதனுடைய ஆழங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை நான் சொல்லுவேன், இனி நம்முடைய வாழ்க்கையில் இனி வருகிற காலங்களிலே எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய கர்த்தர் எப்பேற்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பவுல் அந்த இடத்தில் அழகாய் எழுதுகிறார். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம். ஓகே, அல்லது நம்முடைய தகப்பனுடைய குணாதிசயம் என்னவா, நம்ம அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம். அடிக்கடி நம்ம நிறைய காரியங்களுக்காக அவருடைய சமூகத்தில் நம்ம சென்று ஜெபிக்கிறோம். இல்லை நம்முடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் காரியங்கள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நாம் நினைக்கிறோம், ஆசைப்படுகிறோம் மனதுக்குள்ள. இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் நம்ம கனவு காணுகிறோம், ட்ரீம் பண்ணுகிறோம். என் வேலை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும், என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் இப்படியான ஒரு விதத்தில் என்னிடத்தில் அன்பு காட்டினா நல்லா இருக்கும்னு நம்முடைய பல எதிர்பார்ப்புகளை நம்ம நினைக்கிறோம். நம்ம வேண்டிக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதற்கும் இன்னும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயம், நம்ம எதை ஜெபித்தாலும் எதை அவரிடத்தில் கேட்டாலும், ஒருவேளை இதில் பவுல் ஆவிக்குரியதை சொன்னாலும் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயத்தை தான் அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவர். யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி இப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லவர். அப்போது இதுவே நமக்கு இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஆசீர்வாதத்தின்
வார்த்தைக்கு ஒரு அடித்தளமான வசனமாக மாறிவிடுகிறது. நம்ம எதை நினைச்சாலும் அதற்கு அதிகமாய் செய்ய வல்லவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி மனுஷீகமாக நம்முடைய மூளை அறிவின் அல்லது நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களின் அடிப்படையில், நம்ம பார்க்கிறவைகளினுடைய அடிப்படையிலே நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் அதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின் படியே செய்ய வல்லவர். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? நம்ம நினைக்கிறதற்கும் ஜெபம் பண்ணுறதற்கும் அதிகமாய் செய்கிற வல்லமை. இதை செய்ய வல்லவராய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியும். செய்வதற்காகவே விரும்பி நமக்குள்ளே அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வல்லமையின்படி அவர் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மணி நேரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நிமிடமும் எல்லா சூழலிலும் நம்மால் இந்த காரியத்தை அறிக்கையிட முடியும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர்! நம்மை ரட்சித்து அவருடைய பாதையிலே வழிநடத்தி செல்லுகிற கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்ற உணர்வுடையவர்களாக, அறிவுடையவர்களாக நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாத வார்த்தைகளாகிய என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பது நம்முடைய அனுதின அறிக்கையாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குறைவுகளோடு கூட, கஷ்டங்களோடு கூட, வேதனைகளோடு கூட, ஒரு தொங்கிய முகத்தோடு, சமாதானமே இன்றி மனதில் ஒரு வேதனையோடு, நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதார தேவைகளுக்குள்ள சிக்கி அப்படியே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஓட்டுவதே எனக்கு கஷ்டமாக இருக்கிறதே என்று சொல்லி நம்ம இருக்க தேவையே இல்லை. ஏன்னா நம்முடைய தேவன் நாம் நினைக்கிறதற்கும் நாம் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்குள்ளே அவர் வாசம் செய்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம் தேவன் எப்பேற்பட்டவர், எவ்வளவு பெரியவர் என்ற அறிவுடையவர்களாக அந்த பெரிய தேவன் என்னை எந்த விதத்திலே ஆவிக்குரிய நிலையிலும் சரீர பிரகாரமாக ஆசீர்வதிக்கிற வல்லவர். அவரிடத்துல குறைவு என்பதே இல்லை என்ற உணர்வுடையவர்களாக நம்ம இன்னொரு வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், யாக்கோபுல 1 அதிகாரம் 4 வசனம். யாக்கோபு 1:4, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல். என்ன அழுத்தம் திருத்தமாய் அழகா எழுதியிருக்கிறார்ல. நீங்கள் குறைவுள்ளவர்களாயின்னு சொல்லலை, குறைவுள்ளவர்களாய் இராமல் என்று சொல்லலை. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. அவ்வளோ போதும். நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயம் எப்பேற்பட்டதுன்னா, நம்மளை குறைவோடு வைத்து அவர் வேடிக்கை பார்க்கிறவரே அல்ல. அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா, நம்ம பூரணராக இருக்கும்படி, நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி. அப்போ அந்த பூரணத்துக்கு முன்பாக ஒருவேளை மகிழ்ச்சி, சரி நான் கேட்குறேன், இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த ஆண்டுக்கு அவர் நமக்கு சொன்னதே என்னது? மகிழ்ச்சியின் ஆண்டு இல்லை? அழகாக ஒரு வார்த்தை வித்தியாசமானதாக வந்ததில்ல. நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, கொழுமையானவைகளை புசித்து மதுரமானவைகளை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. நீங்கள் விசாரப்படவே வேண்டாம். அப்படி தானே கர்த்தர் நமக்கு சொன்னார். எனக்கு இதை எழுதும் போது கர்த்தர் அந்த வார்த்தை தான் ஞாபகப்படுத்தினார். நான் தான் அதை சொன்னேனே 7 மாதத்துக்கு முன்னால் சொன்னேன். என் பிள்ளைங்க மறந்துட்டாங்க. அதனால் திருப்பியும் நான் சொல்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கையின் பாத்திரம் எல்லா நிலையிலும் நிரம்பி தான் வழிய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பல நேரங்களிலே நம்முடைய குறைவுகளினாலே சத்துரு ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் புகுத்துவதற்கு நாமே வாசலை திறந்து வைத்து விடுகிறோம். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட்டிருந்தா இன்னைக்கு அந்த வாசக்கதவெல்லாம் மூடி மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் உட்பிரவேசிக்கத்தக்கதாக கர்த்தர் வருட ஆரம்பத்திலேயே கொடுத்ததன்படி அந்த சந்தோஷத்தின், சமாதானத்தின், நிறைவின் கதவுகளை நம்ம திறக்க போகிறோம். திறந்த அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் யாக்கோபு 1:4 சொல்கிறது போல ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் நம்ம எப்படி இருக்க போகிறோம்? பூரணராயும்
நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி தரும்போது நாம் அனுதினமும் சொல்லுவோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமையை நம்ம பார்க்கும்போது ஒரு 3 நிலைமையாக அதை நம்ம பிரிக்கலாம். ஒன்று, அது நமக்கு நமது வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிற நமக்கு இல்லை, பொதுவாக ஒருவேளை நம்முடைய பழைய காலங்கள்னு சொல்கிறேன், அப்படி இல்லை உலகத்தாரில் இன்னும் கர்த்தருடைய அன்புக்குள்ளே வராமல் ஒரு நிறைவான வாழ்க்கை இல்லாதவங்க எதையுமே செய்வதற்கு, ஒரு காரியத்தை அனுபவிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏதோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போகிறோம், வாழ்க்கை ஓடாது, என்னதான் செய்யணும், இவங்க தான் தள்ளி 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 ஓட்டிக்கிட்டு போவாங்க. இது நிறைவே வரலை, எல்லாம் குறைவாக இருக்கிறதுனால போராடி இது நீங்கள் பொருளாதார காரியங்களே எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நம்மளுடைய மனநிலைமை சம்பந்தப்பட்ட காரியங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய காரியங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அப்படியாக ஏதோ வாழ்க்கையை ஓட்டி கொண்டு செல்லுகிற அனுபவம். அடுத்த ஒரு காரியம், ஜஸ்ட் எல்லாம் ஓரளவு இனஃபாக இருக்குது, ஓகே, ஒரு போதும், எதுலேயுமே ஒரு குறைவு இல்லை, போதும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு நிறைவாக இருக்குது. இது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். முதல் நிலைமை ரொம்ப போராடி வாழ்ந்து கொண்டிருப்பது போல தோணும். ரெண்டாவது ஒரு திருப்திங்க, எதுக்கும் இல்லைன்னு சொல்லவே ஒரு அவசியமே என் வாழ்க்கையில் இல்லை, எல்லாம் இருக்குது. இது ஒரு 2வது நிலைமை. ஆனால் கர்த்தர் இந்த 2வது நிலைமையில் கூட அவருடைய பிள்ளைகளை வைக்க விரும்பலை. அவர் என்ன சொல்லுகிறாரு, நிரம்பி வழியும் அப்படின்னு சொன்னால் இப்போ போதும்னு சொல்கிற அளவில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாத்திரம் இனஃபாக இருந்துக்கிறது மட்டும் அல்ல, ஊற்றிக்கொண்டே இருந்தால் அது நிரம்பி என்ன பண்ணும், வழிந்து ஓடுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக கர்த்தர் வருகிற நாட்களிலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதில் ஒரு காரியத்தையும் கர்த்தர் உணர்த்தினார். முதல் நிலைமை, நம்முடைய வாழ்க்கையே நமக்கே சந்தோஷமாக இருக்காது, நமக்கே ஒரு திருப்தியோடு கொண்டு செல்வது போல இல்லாத ஒரு நிலைமை, அந்த குறைவுள்ள வாழ்க்கை, கஷ்டப்பட்டான வாழ்க்கை எப்படியோ ஓட்டி கொண்டு போவோம். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஒரு திருப்தியாய் மனரம்யமாய் வாழக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தர் அதில் பெத்தேல் விசுவாசிகளை அந்த மட்டாக கூட வைக்க விரும்பலை. பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னால் என்ன அனுபவம், அது 3வது அனுபவம். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, நம் மூலமாக நமக்குள்ளே இருந்து புறப்படுகிற ஆசீர்வாதத்தின் நிறைவினால நம்மை சுற்றி வாழுகிற மக்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் கர்த்தர் வருகிற நாட்களிலே நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷத்திற்கு, சமாதானத்திற்கு, இன்னும் பலவித நிலைகளிலே ஒரு பொருளாதார காரியங்கள், இன்னும் ஆவிக்குரிய ஒரு நிலையில் ஒரு 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 வெளிச்சத்துக்குள்ளே வராதபடி இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிலர் பொருளாதாரத்தில் நல்லா இருந்தால் அதோடு திருப்தியாக ஒரு காலகட்டத்தில் வாழ்வாங்க. ஆனால் ஏதோ ஒன்று அவர்களுக்குள்ள ஒரு வெறுமையாக இருப்பதை குறித்து அவர்கள் அநேக இடங்களில் பேசுகிறத, பெரிய பெரிய பணக்காரங்களுடைய பேட்டிகளெல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாம் இருக்கும், ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் இருக்கிறதுனால பல நிலைகளில் நம்ம பார்க்குறோம். தேவையில்லாதபடி இவங்கெல்லாம் எதற்கு தற்கொலை செய்து மடிந்து போகணும், இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குன்னு உலகம் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஒரு வெறுமையான வாழ்க்கையை வாழுகிறவர்கள், பொருளாதார நிறைவு எல்லாவற்றையும் சாதித்துவிட முடியாது என்ற சூழ்நிலையில் நம்மை சுற்றி உலகத்தில் பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவரால் முன்குறிக்கப்பட்ட விசேஷமான அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கை நிரம்பி வழிகிற அனுபவம் உன்னை திருப்தி செய்து உனக்கு போதுமானதை தருகிறது மட்டுமல்ல, உன் மூலம் சுற்றி இருக்கிற அநேகரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. அதானங்க ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதற்கு பிறகு நீ என்னது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா மற்றவர்களுக்கு நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நிலைமை. ஏன்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக ஆவிக்குள்ளான
சந்ததி நம்ம எல்லாரும். மாம்சத்தின்படி இல்லைனாலும் ஆவிக்குள்ளாக நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடியினால் இந்த 7 மாதங்கள் முடிந்து 8வது மாதத்திற்குள்ள கடந்து செல்லுகிற நம்மை கர்த்தர் வருகிற நாட்களிலே ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாள சின்னமாக நிலைநிறுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேரால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாலே உலகம் நம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக, நம்முடைய உறவுகள் அல்லது நம்மை சுற்றி வாழுகிறவர்கள் நம்மை தேடி வரத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணத்தை இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். நம்ம லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் நமக்கு அது ஒரு தெரிந்த ஒரு நிகழ்வு முதல் ஒரு சில வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். லூக்கா 5வது அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த 9, 10 வரைக்கும் கூட 11 வரைக்கும், லூக்கா 5வது அதிகாரம் 1 முதல் 15 வரை உள்ள அந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது அதில் எவ்விதமாய் பேதுரு ஆண்டவரை பின்பற்ற தொடங்கினார் என்ற அந்த காரியம், அந்த நிகழ்ச்சி தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கடலோரத்தில் உட்காந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பார். அந்த இடத்துல பேதுரு ஒரு தோற்று போனவனாக அல்லது ஒருவேளை உலக பிரகாரமாக, இதில் முதல்ல அவருடைய நிலைமை அதில் தான், ஒருவேளை அன்றைக்கி அவருடைய தொழிலில் முற்றிலுமான ஒரு நஷ்டம் அடைந்தவராக அவர் உட்கார்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்கு பிறகாக ஏற்கனவே நம்ம யோவான் 1வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா அந்திரேயா பேதுருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு அறிமுகப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை அந்திரேயா மூலமாக பேதுரு பார்த்ததாக அந்த இடத்துல வரும். சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக இயேசுவை அறியாத நிலைமையில் அல்ல, ஓகே. ஆனால் இயேசுவோடு கூட ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளே வராத ஒரு நிலையிலே இந்த இடத்துல அவர் தோல்வியுற்றவராய் காணப்படுகிறார். பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவருக்கு ஒரு உறவு வந்த பிற்பாடாக அவருடைய தோல்வியின் நிலைமை நம்ம பார்க்கிற வண்ணமாக ஜஸ்ட் இனஃப் என்று அல்ல. நம்ம அந்த 6வது 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த நிகழ்ச்சியை முழுசுமாக உள்ள சொல்லலை. அவங்க ஒரு மீன் கூட கிடைக்காம தோல்வி, அதான் அவருடைய தோல்வி, 0. அந்த நிலையில் இருந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து படகுல ஏறி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி அவர் வலையை போட்ட போது 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். முதல்ல பார்த்தோம், வலை கிழிந்து போகத்தக்கதாக மீனை பிடிக்கிறாங்க. ஓகே, அவருடைய தொழிலினுடைய மாற்றம். ஒரு மீன் கூட வலையில் அகப்படலை. நான் சொன்னேன், ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம், அதுலேயும் இது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்து வலை கிழிந்து போகத்தக்கதாக அவர்கள் எடுக்கிறாங்க. எடுத்ததை நிரப்பினால் ஒரு படகுல சென்றவர்களுக்கு அது நிரம்பி மற்றொரு படகையும் அழைத்து அதுவும் நிரம்பிற்று என்று மட்டும் சொல்ல முடியாது, படவுகளும் அமிழத்தக்கதாக, அந்த வேணா அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அமிழத்தக்கதான ஆசீர்வாதம். அதைத்தான் கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அந்த 3 அனுபவங்களையும் நம்ம பேதுருவுக்கு இந்த இடத்துல உலக பிரகாரமான நன்மைகளை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். சரியா? குறைவோடு இருந்தவர் நிறைவு என்று அல்ல, ஒரே நிகழ்ச்சியில் பரிபூரணமான நிறைவு, நிரம்பி வழுகிற ஒரு நிறைவின் ஆசீர்வாதத்தை பேதுருனுடைய கண்களிலே காட்டுகிறார். ஸோ அதை பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார். அதற்கு பிற்பாடு பார்த்தோன்னா என்னை பின்பற்றி வா என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாருமே கர்த்தரை ஒரு ஆவிக்குரிய நிலையிலே ஆராதிக்கிற, ஆவிக்குரிய விஷயங்களிலே அதிக அக்கறை செலுத்துகிற, ஆவிக்குரிய வாழ்க்கை உயர 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 அவரை நம்ம நெருங்கி சேர 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 அவரை அதிகமாய் அறிந்து கொண்டு அவருடைய அன்புக்குள்ளாக ஆழமாய் கடந்து செல்ல செல்ல
அதுவும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் வாழுகிற அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறபடியினால ஆவியானவருடைய நிறைவை நமக்குள்ள அதிகமாக அனுபவிக்க ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமாக நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்ம எல்லாரும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுவீங்க? எஸ். பட் அது டசன்ட் மீன் உலக பிரகாரமான காரியங்களை நமக்கு கர்த்தர் அக்கறை காட்டுகிறவர் அல்ல. அதை பற்றி நீ ஒரி பண்ண நம்ம தேவையே இல்லை. அது அவருடைய ஒரி. எப்போ நம்ம அவருடைய பிள்ளையாய் மாறுகிறோமோ அப்போ நம்ம எல்லாவற்றிலும் ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவாய் சம்பூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்க வேணுங்கிற பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போ நம்முடைய உலக பிரகாரமான நன்மைகளையும் நமக்கு தருகிறவர் என்பதனுடைய ஒரு அடையாளமாக கூட பேதுருவோடு கூட ஆண்டவருக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறுகிய அளவில் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவின் வெளிப்பாட்டை காட்டி அதற்கு பிறகு பேதுருவை தன்னுடையவனாய் அவர் மாற்றிக்கொள்கிறார். அதற்கு பிறகு உலக பிரகாரமான காரியங்கள் என்று சொல்லி பேதுருவுக்கு எந்த ஒரு ஒரியும் இருக்க தேவையில்லை. டாக்ஸ் கட்டணும்னா உடனே போப்பா, ஒரு மீனை பிடிப்பா, திறப்பா, அதில் சும்மா காசில் ஒரு வெள்ளிப்பணம் கிடைக்கும், அதை எனக்கும் உனக்கும் சேர்த்து கட்டிடு அப்படின்னு சொல்லி டபுள் போர்ஷன் பிளெஸ்ஸிங் ஆக அதற்கு பிறகு ஒரு உலக காரியங்களை அக்கறையே செலுத்த வேண்டியதில்லை என்பது போல கர்த்தர் அவனுடைய உலக காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டு உன் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவனை ஒரு ஆவிக்குரிய நிலையிலே ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்திற்குரியவராக அவருடைய வாழ்க்கையை அவர் மாற்றி கொண்டு போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோன்னா, ஸோ இதில் நான் என்ன வலியுறுத்த விரும்புகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல யாருமே ரொம்ப ஆவிக்குரிய ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப யோசிக்க மாட்டோம். ரொம்ப பொருளாதார காரியத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அது ஜஸ்ட் இனஃப் தான், விரும்புகிற ஆசைப்படுற காரியம் என் வாழ்க்கையில் நடக்கலை. ஸோ கர்த்தர் என் பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்வார் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் எல்லா விதமான காண்கிற என்னை சுற்றி இருக்கிற எல்லா விதமான அது ஒரு மெட்டீரியல் ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதை நம்ம வாஞ்சிக்கிறோம். நிச்சயமாக அது கிடைக்கும். ஓகே, அதை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அதுக்கு தான் நான் பேதுருவினுடைய ஃபர்ஸ்ட் பகுதியில் சரீரப்பிரகாரமான நன்மைகளை தந்து அதில் நிரம்ப 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 தந்தவர் என்று சொல்லி, அடுத்த நிலையிலே பேதுருவினுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலையிலும் இந்த 3 விதமான காரியங்களும், அதாவது ஒரு வெறுமையாய் ஒன்றும் இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து போதுமான அளவாய் மாறி பிறகு எப்படி அவரை நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள்ள கர்த்தர் கொண்டு சென்று இந்த உலகத்திற்கு சபைக்கு இன்று வரை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்பதை சற்று பார்ப்போம் நம்ம. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுருவினுடைய வாழ்க்கையில் முதல்ல ஆண்டவரை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிடுறார், ஆண்டவரோ மேசியாவை கண்டோம். நம்ம யோவான் 1வது அதிகாரத்தில் பார்த்தா மேசியாவை கண்டோம் என்று சொல்லி தான் அந்திரேயா அவரிடத்துல கொண்டு போய் அழைக்கிறப்ப மேசியாவாகத்தான் இயேசு கிறிஸ்து முதலாவது பேதுருவுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். சரிங்களா? அப்போ இயேசுவை யார் என்று கண்டாலும் ஒரு நிறைவான அவரோடு கூட உள்ள நெருக்கமான அனுபவத்திற்கு பேதுரு தன்னை விட்டு கொடுக்கலை. அதனால தான் அவர் என்ன சொல்லிடுவார், என்னை விட்டு போயிருங்க, நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி 8வது வசனத்தில் பார்க்கலாம். அதே லூக்கா 5:8 பார்த்தீங்கன்னா, பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போகணும். அப்போ ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு இல்லாதவனாக அவர் மேசியா என்று அறிந்தும் அவர் அற்புதங்களை செய்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் அவருடைய ஃபீல்டில் மீன் பிடிப்பது என்பது பேதுருனுடைய சொந்த ஃபீல்டு. ஓகே, ஏன்னா அவர் மீனவர். அந்த காரியத்தில் நடக்க முடியாத ஒன்றை நடத்தி காட்டி தான் அற்புதர் என்பதையும் வெளிப்படுத்தின பிற்பாடாகும் கூட அவரோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள பயந்த நிலைமையிலே காணப்பட்ட. அப்போ இவர் எப்பேற்பட்ட பரிசுத்தர், ஐயோ நம்ம பாவி, இவருக்கும் நமக்கும் இடையில உறவு ஏற்படுவதற்கு சாத்தியம் இல்லை என்பது போல ஒரு ஆவிக்குரிய வறண்ட நிலையிலே ஒரு 0 நிலையில் காணப்பட்ட அந்த பேதுருவினுடைய முதல் நிலைமை. அதில் இருந்து பிற்பாடாக கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்க அவரை பின்பற்ற தொடங்கின பிற்பாடு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 12 பேர் அவரோடு கூட சீஷர்களாக இருந்தாலும் இந்த பேதுருவுக்கு தான் அவர் யார் என்ற வெளிப்பாட அவருடைய ஆவியிலே அவர் உணர்ந்து அதை அறிக்கையாக இடுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியல, மத்தேயு 16:16 நீர் ஜீவனுள்ள தேவனுடைய
கிறிஸ்து என்ற வார்த்தை, நீர்தான் மேசியா, நீர்தான் அபிஷேகிக்கப்பட்டவர், நீர்தான் இஸ்ரவேலர்களாகிய நாங்கள் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிற மேசியா என்பதை பலருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. வேத பாரத்தில் பரிசேயருக்கு தெரியலை, இன்னும் ஆசாரியர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்ட அந்த உண்மையை இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அதோடு கூட ஆண்டவர், நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம அறிந்த வண்ணமாக, ஓ மீது இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இது சபை உண்டாவதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை சிந்தணும். அதனால தான் அப்போஸ்தலர் நம்ம பார்ப்போம், அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த தம்முடைய சொந்த சபை என்று எழுதப்பட்டிருக்கும். இன்னும் அது நடப்பதற்கு முன்பாகவே சபையை குறித்த ஒரு கான்செப்ட் பேதுருவுக்கு ஒருவேளை அறிவு இல்லாத அந்த காலகட்டத்திலே, அதை அவன் புரிந்து கொள்ள முடியாத காலகட்டத்திலேயே ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் ஒரு பெரிய முக்கியத்துவத்தையும் கொடுத்து, நீ பேதுருவா இருக்கிற, நீ கல்லா இருக்கிற, உன் மீது சபையை கட்டுவேன் என்று சொன்னதோடு இல்லாமல் அடுத்த நிலைமையில் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த இதில் பார்க்கும்போது ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றதாக நிச்சயமாக பேதுருனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். புரியுதா? ஒரு வறண்ட நிலைமை, ஒரு காலியான ஒரு நிலைமை, ஓகே, அல்லது ரொம்ப குறைவாகவே காணப்பட்ட அந்த ஆவிக்குரிய மந்த நிலைமையிலிருந்து பேதுரு ஆண்டவரோ பின்பற்ற தொடங்கி ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ தொடங்கின பிற்பாடு அது உயர்ந்து 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 அவருடைய வாழ்க்கையின் பாத்திரம் நிரம்பிற்று என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக பேதுரு வருகிறார். ஆனால் அதற்கு பிற்பாடாக இயேசு கிறிஸ்து சொன்னதின்படி அவர்கள் எல்லாம் மேல் வீட்டறையிலே அவர்கள் காத்திருக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பிற்பாடாக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவருடைய முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதோடு கூட பயந்த நிலைமை தான். ஆவிக்குரிய நிறைவு என்று சொல்லும் போதும் பயந்து, ரோமர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த பேதுரு தைரியமாக பல திறப்பட்ட தேசங்களில் இருந்து வந்த ஜனங்களுக்கு மத்தியில், நீங்கள் தான் இயேசுவை இரட்சகரை கொலை செய்தீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் தைரியத்தை பெற்றது. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள அவர் கடந்து வருகிறார். ஓகே, அது ஒரு நிறைவின் அனுபவம். அது மட்டும் அல்ல, நான் சொன்னது போல் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் அவருடைய பிரசங்கத்தில் என்பது இன்னைக்கு வரைக்கும் நடக்காத ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஈவெண்ட் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுவும் பேதுருனுடைய வாழ்க்கையில் தான் நடந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை பவுலுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு காரியம் எழுதி வைக்கப்படவில்லை இல்லை. பவுலின் மூலமாக, அவருடைய பிரசங்கங்கள் மூலமாக, அவருடைய நிருபங்கள் மூலமாக எத்தனையோ பேர் கர்த்தருடைய அன்புக்குள்ளே வந்து கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பிரசங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழ்ந்தது என்று சொல்ல முடியாத அளவு பேதுரு ஒரு தனித்துவம் வாய்ந்தவராக மாறினார். அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அது மட்டுமாங்க, இயேசு கிறிஸ்து அவர் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சியை அவர் பார்த்தார். அது தன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்க முடியும் என்ற விசுவாசத்தை அவர் கொண்டிருந்ததினால தொற்காள் என்ற அந்த பெண் மரித்த போது, நம்ம அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பார்க்கலாம், மரித்தவளை உயிரோடு எழுப்பி உலகத்திற்கு முன்பாக நிறுத்துகிற ஒரு மகா பெரிய வல்லமை உடையவராக இந்த பேதுரு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, பேதுருவை குறித்து தான் இப்படி எழுதப்பட்டிருக்கு, அவருடைய நிழலாகிலும் படுமா என்று சொல்லி அவர் நடந்து போகிற வழியில் வியாதியஸ்தர்களை கொண்டு வச்சாங்களாம். ஒரு விதத்தில் நான் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய அற்புதங்களெல்லாம் பார்க்கும்போது அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானாங்க, அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானாங்க. தொடுதல் அவருடைய ஃபிசிக்கல் பாடியை
தொடும் போது, அந்த கனெக்ஷன் ஏற்படும் போது தான் வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஓகே, நான் குறைத்து சொல்லலை. ஆனால் பேதுருவை குறித்து சொல்லும்போது அவருடைய நிழலாகிலும் படுமா என்று சொல்லி கொண்டு வைத்து வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானாங்க. ஸோ அவருடைய பாத்திரம், அவருடைய ஆவிக்குரிய பாத்திரம் நிரம்பி வழிந்து வழிந்து ஓடிக்கொண்டே இருந்ததுனால அவர் மூலம் பல 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 ஜாதிகள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எழுத்தின்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே சொல்லுவார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று அவர் சொன்னதை பேதுரு கேட்டிருந்திருப்பார் பக்கத்தில் இருந்து. அது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் அவருடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் நிரம்பி வழிவதற்கு அந்த மேல் வீட்டறையின் அனுபவம் ஒரு 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 ஆரம்பமாய் அமைந்தது. ஹல்லேலூயா. மேல் வீட்டறையில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் என்ன பண்ணப்பட்டார்கள்? நிரப்பப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நிரப்பப்பட்டார்கள். இதே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஸோ அன்றே அவர்கள் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்போ அதற்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு 10 நாள் காத்திருந்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஸோ நிரப்புதல் என்பது நிறைவுக்கு வரும்போது அது வழிந்தோடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக காணப்படும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் நம்முடைய சபையில் நம்ம எல்லாரும் இந்த ஆழமான சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அப்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவுக்குள்ளாக நம்ம இந்த காலகட்டத்தில் கடந்து சென்றோம் என்று சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஸோ ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தர் நம்மை எந்த அளவு இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறாரோ, நம்மை சுற்றி வாழுகிற ஜனங்களுக்கு நம்மை ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் நிறுத்த விரும்புகிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். நம்மை ஒரு ஆவிக்குரிய விதத்தில் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் நிச்சயமாக கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. பட் அதற்கு முன்பாக முகவுரையாக நான் முதலே சொல்லிட்டேன், இதே பேதுருடைய வாழ்க்கை வச்சே சொல்லிட்டேன். முதலாவது அவனுடைய பொருளாதாரத்திலையும் அந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை அவர் காணத்தான் செய்தார். ஆனால் அவர் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பெருசாக நினைக்காம அதை ஓரம் தள்ளி வைத்து விட்டு கர்த்தர் தன்னை அழைத்த போது, இயேசு கிறிஸ்து தன்னை அழைத்த போது பின் சென்றதுனால அந்த நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் உலகத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் 2000 வருடங்களுக்கு பிற்பாடாகவும் நம்ம பேசத்தக்க விதத்தில் ஒவ்வொரு சபை கட்டி எழுப்பப்படும் போதும் இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக நிரம்பி 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 வழிகிற பாத்திரமாக பேதுருவை கர்த்தர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் அதே வல்லமையோடு என்னையும் அவர் உபயோகப்படுத்த விரும்பி ஆசீர்வதிக்க விரும்பி நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் பாத்திரத்தை நான் நிரம்ப செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம சொல்லணும், நீர் நிரப்ப 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 நான் நிரம்பி வழிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி